அடுத்து களமிறங்க தயாராகும் ஆயுதம் நடுக்கத்தில் பாகிஸ்தான். என்ன ஆயுதம் இந்தியா அடுத்து எடுக்க போறாங்க, ஏன் நடுக்கத்தில் இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானை இந்தியா தாக்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ஒரு பதட்டமான சூழல் காணப்பட்டு வருது. இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை போர் நடவடிக்கை அப்படின்னு பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட தொடர்ந்து இரு தரப்பிலும், இந்தியா தரப்பிலும் சரி பாகிஸ்தான் தரப்பிலும் சரி, ஒரு பதற்றமான சூழல் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்லாம் ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு அறிக்கை இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தார். இந்தியாவை கடுமையாக தாக்கி ஒரு பேசியிருந்தார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 4 இடங்கள், அதே போல் பிஓகேன்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடிய நிலங்கள் அப்படின்னு 9 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதை கண்டித்து பாகிஸ்தான் பிரதமர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. போர் நடவடிக்கைக்கு பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை இருக்கிறது அப்படின்னு தெரிவித்தார். பலமான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்தார். முழு தேசமும் பாகிஸ்தான் ஆயுதப்படையோடு நிற்கிறது அப்படின்னும் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆயுதப்படைக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் அப்படின்னும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்திருந்தார். அப்போ இது இந்தியாவை எப்படி சமாளிப்பது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் தேசமும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளும் எதிரியை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் பேசியிருந்தார். இருந்தாலும் இந்தியா தொடர்ச்சியாக சரியான டைமை பார்த்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதோட பாகிஸ்தான் பிரதமருடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் பதற்றத்தை அதிகரிப்பதாக செய்தது. இந்த 2 நாடுகளுக்கு இடையான அந்த அதிகாரப்பூர்வமான போர் தொடங்கி விடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போர் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் காணப்பட்டு வருது. பாகிஸ்தான் உள்ளே புகுந்து எப்போது வேண்டுமானாலும் இந்தியா தாக்கலாம். அதற்கு மிக முக்கியமாக இந்தியா எடுக்கக்கூடிய ஆயுதமாக இருப்பது பிரம்மோஸ் தான். பிரம்மோஸ் ஏவுகணைகளை கூட இந்தியா பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. பிரம்மோஸ் ஏவுகணை இறங்கினால் பாகிஸ்தான் கதிகலங்கி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்று. இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டு திட்டம். பிரம்மோஸ் என்ற பெயர் 2 நதிகளில் இருந்து வந்தது. இந்தியாவில் உள்ள பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவில் மோஸ்க்வா. இந்த ஏவுகணைகளில் ஏவுகணை நவீன போர் யுக்தியில் இந்தியாவுக்கு மிக அதிக பவரை வழங்கக்கூடிய ஏவுகணை இது. பிரம்மோஸ் ஏவுகணையுடைய வேகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படின்றாங்க. இது சூப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படுது. இதோட வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு நிறுத்துவது இல்லை தடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிக துல்லியமான ஒரு தாக்குதல், தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் சரி பிரம்மோஸ் அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும். இது எதிரி கப்பல்கள், பதுங்கு குழிகள், அப்புறம் இராணுவ தளங்கள் உள்ளிட்ட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. முதல்ல இந்த ஏவுகணை 290 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணித்து அங்கே இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக தாக்கும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் காரணமாக 400 கிலோமீட்டர்களுக்குள் மேல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் பார்த்தோன்னா 500 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து விடாலும் தாக்கும். இது பார்த்தோன்னா நிலம், ஏர் இந்தியா போன்ற, அதாவது போர் விமானம், கடல், நிலம் மற்றும் எந்த இடத்துல இருந்தாலும் மும்முனை தாக்குதல் தொடுக்கும் அப்படின்றாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அது தாக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த போர் மோதலினுடைய போது ஏவுகணை எங்கிருந்து வரும் அப்படின்னு கணிப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் எங்கிருந்து வேணால் தாக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஏவுகணை கனமான முன்பகுதியை கொண்டது. அதாவது ஹெவி போர்ட் ஹெட் அப்படின்னு பார்த்தா 200 முதல் 300 கிலோ வரியாக இது ரொம்ப சுமந்துக்கிட்டு போகும், எளிதாக சுமந்து செல்லக்கூடியது அப்படிங்கிறாங்க. இது பெரிய கட்டமைப்புகள், எதிரி போர்க்கப்பல்கள் அல்லது முக்கியமான பாதுகாப்பு வசதிகளை ஒரே தாக்குதலின் மூலமாக அழிக்கும் திறன் கொண்டது. பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் ரேடார் கண்டறிதலை தவிர்ப்பதற்காக தரை அல்லது கடல் மேற்பரப்புக்கு அருகில் தாழ்வாக பறக்க முடியும். இது தடைகளை தவிர்க்கவும் சரியான இலக்கை அடையவும் உதவும். அதேபோல இதற்கென்று வடிவமைக்கப்பட்ட GPS முறையில் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை இது பயன்படுத்தும். இந்தியா இதை பயன்படுத்த முடிவு செய்தால் பாகிஸ்தானால் தடுக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. இதன் வேகம் காரணமாக பாகிஸ்தான் ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகள் இதை தடுக்க முடியாது. பாகிஸ்தானுடைய தற்போது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணை இடைமறிக்கும் அளவுக்கு வேகமாகவோ அல்லது மேம்பட்டதாகவும் இல்லை. அதில் மிக முக்கியமாக லாகூரில் இருந்த அந்த பாதுகாப்பு கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானினுடைய
பாதுகாப்பு அமைப்புகள் அது எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியா S-400 மூலமாக அதை தகர்த்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஏவுகணை அட்டாக், சிறிய ஏவுகணை அட்டாக் எல்லாமே இந்தியா முறியடித்திருக்காங்க அப்படின்றதும், அவங்களுடைய பாதுகாப்பு அம்சத்தை தகர்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இது சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிப்பதால் இது மிக குறைந்த எதிர்வினை நேரத்தை மட்டுமே பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கொடுக்கும். குறைந்த விமான பாதை, பிரம்மோஸ் தரை அல்லது கடலுக்கு பக்கத்தில் பறக்குது. ஆனால் ரேடாரில் கண்டறிவது கஷ்டம். அதை கண்டுபிடிக்கும் நேரத்திற்கு முன்பே இது ஏவுகணை இலக்கை தாக்கிடும். நிலம், கடல் அல்லது ஆகாயத்தில் இருந்து ஏவ முடியும் அப்படிங்கிறதால இந்த ஏவுகணை எங்கிருந்து வரும் என்பதை பாகிஸ்தானால் எளிதில் யூகிக்க முடியாது. இது முன்கூட்டியே சரியான பாதுகாப்பு அரணை உருவாக்குவதை கிட்டத்தட்ட சாத்தியமாக்குகிறது. அதிக துல்லியம் மற்றும் சேதம் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டாலும் அது இராணுவ இலக்குகள் அல்லது கப்பல்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். குறைந்த எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் ஏவுகணைகள் மொத்தமாக ஒரு போரின் முடிவை மாற்றும் திறன் கொண்டது. பாகிஸ்தான் கிட்ட சமமான ஆயுதம் இல்லை. பிரம்மோஸ் போன்ற வேகமான அல்லது மேம்பட்ட ஏவுகணை அமைப்பு பாகிஸ்தான் கிட்ட கிடையாது. அதன் பெரும்பாலான அமைப்புகள் மெதுவாகவே இருக்கு. என்ன இருந்தாலும் ஒருவேளை போர் ஏற்படக்கூடிய நிலை வந்தால் மனிதவளம், பாதுகாப்பு, பட்ஜெட் மற்றும் நிலம், வான் மற்றும் கடல் படைகள், இராணுவ சொத்துக்கள் இது எல்லாத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவின் கையில் மேலோங்கி இருக்கும். இதில் பிரம்மோஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கும். பிரம்மோஸ் ஏவுகணை வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது, இது மேம்பட்ட தொழில்நுட்ப மற்றும் இராணுவ சக்தியின் அடையாளமாக இருக்கு. வேகம், துல்லியம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவை காரணமாக இது உலகின் வலிமையான ஏவுகணைகள் ஒன்றாக இருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான மோதலில் இந்தியா அதை பயன்படுத்த முடிவு செய்தால் பாகிஸ்தான் உள்பட எந்த ஒரு நாட்டிற்கும் அதை தடுப்பது, மறித்து தாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.